ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போல் விலகி போயிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வானமும் பூமியும் அசைக்கப்படும் என்று ஆகாய் தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். ஆகவே வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்று சொன்னாலும் வானம் நிலையானது, அது அழியாதது என்று வேதத்திலே 2 இடங்களிலே வசனங்களை சொல்வதை பார்க்கிறோம். 119வது சங்கீதத்திலே 89வது வசனம், கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஆகவே வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வசனம் ஒழியாது என்று சொல்லப்பட்டிருப்பதனாலே இங்கே வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று சொல்வது. ஆகவே வானம் நிலையானது என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 148 4 வசனங்களை வாசிப்போமானால், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை. ஆனாலும் கூட வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போல் விலகி போயிற்று, வானமும் பூமியும் அசைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனம். அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது என்று நாம் சொல்லுவோமானால், வானமும் பூமியும் நெருப்பினால் சுட்டரிக்கப்படுவதை தான் வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போல் விலகி போயிற்றும் என்றும், வானமும் பூமியும் நெருப்பினால் அசைக்கப்படும் என்பதையும் சொல்கிறது. அதாவது நெருப்பினால் சுத்தம் செய்யப்பட்ட வானமும் பூமியும் தான் புதிய வானமாக புதிய பூமியாக அழைக்கப்படுகின்றன என்பதை நாம் 2 பேதுரு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7 10வது வசனம் வரை நாம் வாசிப்போமானால், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை, இந்த காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஆகவே அந்நாளிலே புதிய வானமும் புதிய பூமியும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பூமியின் மேல் உட்காரும். ஆகவே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்பது முற்றிலும் ஒழிந்து போயிற்று என்று சொல்வதற்கில்லாமல் முற்றிலும் அழிந்தது என்று பொருள் இல்லை.
அது புதுப்பிக்கப்படுவதை தான் குறிக்கிறது. அப்படி புதுப்பிக்கப்பட்டதைத்தான் வெளிப்படுத்தினல் விசேஷ புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகிறது என்பதை அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. ஆகவே ஒழிந்து போயின என்றால் அது எரிந்து போய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது தான் அந்த பழைய வானம் பழைய பூமி ஒழிந்து போயிருக்கிறது சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த புதிய பூமியிலே கடல் இருக்காது, ஆனால் நீரூற்றுகள் உண்டு, குளங்கள் உண்டு, நீரோடைகள் உண்டு, ஆறுகள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை பற்றி எழுதப்பட்டுள்ள நியாயப்பிரமாணத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சகலமும் அது நிறைவேறும் வரை நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்து கூட ஒழியாது. அப்போ அது எப்போ ஒழியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் வரை அது ஒழியாது. அதற்கு பிறகு அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதி நமக்கு அவசியமற்றதாகிவிட்டது. அதாவது நாம் கொடுக்க வேண்டிய பாவ நிவாரணப்படி, குற்ற நிவாரணப்படி இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காகவே அவர் அதற்கான நியாயப்பிரமாண தண்டனை நிறைவேற்றி விட்டதினாலே நமக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய எழுத்துகள் அழிந்து விடவில்லை, வலுவற்றதாகிவிட்டது, ஒழிந்து விடவில்லை, பலம் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆகவே நாம் மனம் தந்து மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டு நாம் இயேசுவை நேசிப்பதன் மூலமாக நாம் நியாயப்பிரமாணத்தை நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதினாலே நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லாமல் போயிற்று என்பதை தான் மத்தேயு புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி நமக்கு விளக்குகின்றது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு மட்டும் அவர் மரிக்கும் வரை அது வலுவோடு இருந்தது. இன்றைக்கு அது வலுவில்லாமல் போயிற்று. அது நியாயப்பிரமாணம் நிறைவேறும் அளவும் என்று சொல்லப்பட்டிருப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பழுதற்ற பரிகாரியாக, கிருபாதாரப்படியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக, பஷ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியிடப்பட்ட பிறகு அந்த நியாயப்பிரமாணம் வலுவிழந்து போயிருக்கிறது. அப்பொழுது அதனுடைய ஒரு பகுதி நமக்கு தேவையில்லாமல் போயிற்று என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே வானமும் பூமியும் ஒழிந்து போகாது, அது நிலையானது என்பதை வேதம் இன்றைக்கு திட்டவட்டமாக கூறுகிறது. ஆனால் அது எரிந்து புதுப்பிக்கப்படும் என்பதை இன்றைக்கு சொல்லி அதன் மேல் புதிய வானமும் புதிய பூமியும் இருக்கும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய வேதம் அப்பா அல்லேலூயா சோத்தரிக்கிற ஆண்டவரே, மேலோட்டமாக படிக்கும்போது எதுவும் தெரியாதப்பா. கர்த்தர் அப்பா பரிசுத்த ஆவியை பெற்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை அப்பா வேதகாமத்தை நாம் தொடர்ந்து படிக்கும்போது இந்த வசனத்திற்கு விளக்கத்தை இன்னொரு வசனத்திலே தந்து எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவை நமக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் மறைபொருள்களை விளக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகனம் மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.